நிறைய பேர் என் கிளினிக்கு வரவங்க, டாக்டர் என்னோட எக்கோ ஸ்கேன் நார்மலாக இருக்குது, எனக்கு ஹார்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. பட் நிறையா பேருக்கு இதில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிரசாந்த், கார்டியாலஜிஸ்ட். எக்கோ ஸ்கேனுங்கிறது ஒரு முக்கியமான டெஸ்ட்டு தாங்க. எக்கோ ஸ்கேனில் அந்த நம்மளோட ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி, அப்புறம் வேல்வு, அப்புறம் வேல்வில் ஏதாவது சுருக்கம் இருக்கா, இல்லை வேல்வில் ஏதாவது லீக் இருக்கான்னு பார்க்குறது, அப்புறம் ஹார்ட்டு சைஸ், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் எக்கோ. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டில் இருக்கிற அந்த இரத்த குழாயில் பிளாக் இருக்கா இல்லையாங்கிறத இந்த எக்கோ ஸ்கேனை வச்சு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டில் ஒரு 70% அடைப்பு இருக்குன்னு வைங்களேன், எக்கோ ஸ்கேன் அப்புறம் நார்மலாக தான் வரும். அதுக்கு மேலே பிளாக் இருந்ததுன்னா சில டைம் எக்கோ ஸ்கேனில் தெரிய வரும். அதுக்காக தான் த்ரெட்மில் டெஸ்ட் அது ரொம்ப முக்கியங்க. இந்த த்ரெட்மில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். ஒரு பேஷண்ட்டை நம்ம த்ரெட்மில் மேலே நடக்க சொல்லும்போது, அது எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ஹார்ட் பம்பிங் அதிகமாகும்போது நமக்கு அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு இல்லாமல் இருந்ததுன்னா இசிஜியில் எந்த வேரியேஷனும் வராதுங்க. இரத்த குழாயில் ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக இசிஜியில் வேரியேஷன் வந்துடும். சிம்பிளாக சொல்லணுன்னா, எக்கோ ஸ்கேனுங்கிறது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறது. த்ரெட்மில்ங்கிறது ஹார்ட்டோட இரத்த குழாய் சீரமைப்பாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது. ஸோ அப்போது எக்கோ ஸ்கேன் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஹார்ட்டு நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஒருத்தருக்கு நெஞ்சு வலியோ, இல்லை நடந்தால் மூச்சு வாங்குறது, அதிகமாக ஸ்வெட் ஆகிறது, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஒரு த்ரெட்மில் டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது தான் நல்லது.